ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்துட்டு நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னு சொல்லியிருப்போம். என் ஹஸ்பண்டுக்காக ஆடி ஆஃபரில் ட்ரெஸ் எடுக்க தாங்க ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு. முன்னெல்லாம் அடிக்கு ஒருக்கா போவோம், இப்போலாம் போகிறதே கிடையாது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஜெயச்சந்திரனை தான் ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கணும் அங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம கூட சீக்கிரம் எடுத்துருவோங்க. இந்த ஜென்ஸ் எடுக்கிற அலப்பறை இருக்குது பாருங்கள், எப்பா முடியவே இல்லைங்க. என் ஹஸ்பண்ட் ஒவ்வொரு கலராக பார்க்குறாரு. கேட்டால் நம்மளை குறை சொல்லிக்கிறாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் சீக்கிரம் எடுத்துடுறாங்க. என்னை பொறுத்தளவு பாய்ஸு ஷர்ட்டு ஃபுல்லாக ஒரு 4 ஷர்ட் எடுத்தார். அப்புறம் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா இது மேட்சா அது மேட்சான்னு நம்மளுக்கு இருக்காக்கிடுறாருப்பா சாமி. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவருக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு சில கலர் அவரோட கலருக்கு எது பெஸ்ட்டாக தெரியும்னு சொன்னோம்னா அவருக்கு புரிய மாட்டேங்குது. அப்பா சாமி, ஒரு வழியாக எடுக்கக்குள்ள நூடுல்ஸ் ஆயிடுவோம். ஒரு வழியாக நான் பேண்ட்டு ஜீன்ஸ்லாம் ஆஃபரில் தான் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கீழே இறங்க மேலே ஏற ட்ரையல் ரூம் போக வெளியே வர இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப பசி வந்துடுச்சு. என்னென்ன தெரில. மார்னிங் வந்து ஜூஸ் மட்டும் தானே குடித்தோம். ஸோ பசி வந்துருச்சு. வாப்பா போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியில் போகலான்னு சொன்னால் இல்லை வேணாம் ஜெயச்சந்திரன்லேயே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு போனோம். சூப்பர் பிரியாணிங்க. குஸ்கா எக் பிரியாணி தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். என்ன டேஸ்ட்டு! இந்த டவராவை பார்த்தோன்னே பிரியாணி தான் அதை வந்து தட்டுறாங்க பாருங்கள், டவரா தட்டு. அதுக்கப்புறம் சமோசா, மோமோஸ், பப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் பிரியாணி சாம்பார் சாதம்னா பெஸ்ட்டான குவாலிட்டியில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரேட்டுமே வந்து 60-70 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து மாடியில் போனால் எங்கள் பாப்பாவுக்கு காலேஜுக்காக ரெஃப்யூஜ் செப்பல் வந்து அவங்களுக்கு க்ரீன் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். பிஸ்தா க்ரீனாக ரொம்ப பிடிக்கும். அந்த கலரில் எடுத்தோம். அப்புறம் ஒரு ஹெல்மெட்டு தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒன்று வாங்கணும்னு போனால் அதான் எப்பயுமே நான் சொல்லுவேன், இவங்க ஒன்று வாங்கலான்னு நினப்போம். ஆனால் அங்கே போகணுன்னு வைங்களேன், நம்ம நினைக்காதெல்லாம் வாங்கிட்டு போதும்ப்பா சாமின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஹெல்மெட்டும் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு அந்தன்னு வர மணி 5:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் ஒரு ஸ்மால் பசி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெளியே மழை பெய்யுது போல், செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது கூட்டம் இல்லை, ஆனால் வெளியில் வரும்போது கூட்டமாக இருந்துச்சு. ரங்கநாதன் ஸ்ட்ரீட் பார்த்திங்களா, எவ்வளோ மழை பெஞ்சதுனால இப்படி ஃப்ரீயாக இருக்குது, இல்லைன்னா செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு வந்து பார்த்தா பக்கத்தில் வண்டியை பார்க் பண்ணியிருந்தோம். அந்த கடையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதில் நீங்கள் எந்த திங்ஸ் எடுத்தாலும் 100 ருபீஸ் தான். நல்லா இருக்குல்ல. நாங்கள் இந்த ஜார் தான் எடுத்தோம். இது வந்து எதுக்காக எடுத்தோம்னா வீட்டில் வந்துட்டு அந்த புளி போட்டு வைக்கிறதுக்காக தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வர்ற வழியில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு தேங்காய் போலியும் காஃபி, ஃபில்ட்ரு காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு வெங்கடேஸ்வராவில் தான் எப்போயுமே எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பாரு. டீனர் போனால் அங்கே தான் வாங்குவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் தேங்காய் போலி, அவ்வளோ டேஸ்ட்டுங்க. என் ஹஸ்பண்ட் காஃபி வாங்கினார். எனக்கு காஃபியே பிடிக்காது, ஆனால் டீ ரொம்ப பிடிக்கும். அதனால் டீ வந்து இந்த மாதிரி டபரா சட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டீ வந்து அதில் அந்த கிளாஸே ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அவர் பைக் ஓட்டுறாரு, நான் பின்னால் தான் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். பில்லர்லாம் ஓரளவு முடிஞ்சிருச்சு. எப்போ முடியுதுன்னு பார்க்கலாம். பாய்.